ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஏய் உமா, நான் தென்றல் அக்கா துளசி பேசுதேன். ஹலோ அக்கா, நீங்களா? நல்லா இருக்கீங்களா? தென்றல் என்ன பண்றா? இந்தா என் பக்கத்துல தான் இருக்கா. சரிக்கா. புள்ள, தென்றலுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நீ உங்க வீட்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்க வந்துடணும், சரியா? நான் பத்திரிக்கை அனுப்புறேன். சரிக்கா. வச்சட்டா? அக்கா அக்கா, தென்றல் கிட்ட கொஞ்சம் போன் கொடுங்களேன். தென்றலுக்கு நிறைய ஜோலி கிடக்கு புள்ள. நீ பெருமா அவகிட்ட பேசு, நான் வைக்குதேன். சரிக்கா. இந்தா, இன்னும் யார் யார்கிட்ட சொல்லணும் புள்ள? என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன்க்கா. மறந்துடாம உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிடு, சரியா? அப்பா, தென்றல் கல்யாணத்தை இந்த ஊர்ல இருக்கிறவங்க அசந்து போற மாதிரி செஞ்சிடணும்பா. அதுக்கு என்ன புள்ள, நீ நினைக்கிற மாதிரி அசத்திடுவோம். பாட்டு கச்சேரி வைக்கணும், தங்கச்சிய சேரிட்டி வண்டியில ஊர்வலம் கூட்டிட்டு போகணும், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம்னு எல்லாமே இருக்கணும்பா. அப்புறம் சிவகாசி வானவடி அப்படியே என்னடி நீ பாட்டுக்கு அடிக்கிட்டு போற? இந்த பாரு, தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அம்பிட்டுதான். நீ என்னடானா தஞ்சாவூர் மேளம், தென்காசி வில்லு, தெம்மதுரை பாட்டுன்னு நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போற. ஆமா பாட்டி, நம்ம வீட்ல நடக்க போற முத கல்யாணம் இதானே. அது இந்த ஊர் பேசுற மாதிரி செய்ய வேணாமா? அது சரி. அப்பா, நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ என்ன ஆசைப்படுறியோ செஞ்சலாம் தாயி. ஏய் கிழவி, அப்பா சரின்னு சொல்லிட்டாங்க, நீ குறுக்க பேசி கெடுத்துறாத, அம்புடுதான் சொல்லிட்டேன். எதுபதி? மாமா பாப்பா பாப்பா, வாங்க வாங்க. ஆமா, உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. நீ உட்காரணுமா? இருக்கட்டும். இல்ல சிதம்பரம், உன் பெரிய மருமக பேசுறது கேட்டியா? கல்யாணத்துக்கு கச்சேரி வைக்கணும், சரட்டு வட்டி வைக்கணும்னு பெரிய லிஸ்டே போடுதா? அதெல்லாம் நான் கேட்டுட்டேன். அதெல்லாம் எதுக்குமா? சிம்பிளா முடிச்சிருவோம். என்ன மாமா பாட்டி மாதிரி பேசுதீங்க? நான் இன்னும் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். சரி துளசி, மாமாவுக்கு போய் காஃபி போட்டு கொண்டா. பாட்டி, நீ போய் போட்டு எடுத்துட்டு வா. என்னது? இல்லன்னா ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு பேசி அப்பா மனச மாத்திடுவப்போ. ஆமா, நான் சொல்றதான் அப்பா மகளும் கேக்குறீங்களாக்கு. ஆளை பாரு, என்ன பேசுதா? தென்றல்லாம் எதுவும் கேட்கலப்பா. துளசிதான் தங்கச்சிக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் தவிச்சிட்டு கிடக்கா. முடிஞ்ச வரைக்கும் துளசி மனசுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும். இல்லனா அவ என்ன உண்டை இல்லைன்னு பண்ணிடுவா. டேய், உன்ன அந்த ஆத்தா தான் இங்க அனுப்பி வச்சிருக்கா. இன்னைக்கு என் புள்ள கல்யாணத்தை ஆசை ஆசையா பண்ணுதேன்னா அது உன்னாலதான்ப்பா. நான் இன்னைக்கு இப்படி சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு நீதான்டா காரணம். என்னல பாக்க, உண்மைதான்ல. டேய், சொல்ல போனா உன்னை நினைச்சு நான் எப்படி பூரிச்சு போயிருக்கேன் தெரியுமா? இவ்வளவு நாளா என் பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு பார்க்க முடியாம நான் எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கேன் தெரியுமா? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வீட்டுல விளக்கே எரியுது. என்ன புள்ள அப்படி பாக்குத? நிஜமாதான் புள்ள சொல்லுதேன். சுவிட்ச் போட்டா லைட் எரியற வெளிச்சம் இல்ல. என் புள்ளைய உன் வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டு என் புள்ள வாழ்க்கையில ஏத்தி வைக்கிற பாரு, அதான் எனக்கு உண்மையான வெளிச்சம். என்ன செய்யணும்? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, இந்த உறவு மட்டும் இல்ல, சுத்தலப்பட்ட 8 ஊரும் என்ன எவ்வளவு மரியாதையா பாக்குறாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். 30 வருஷத்துக்கு மேல ஊர் தலைவரா நான் இருக்கேன். ஊரே கையெடுத்து கும்பிடுது. என் தோல்ல போட்ட துண்டு இது வரைக்கும் இறங்கினதே இல்லை. அப்படி இருந்தோம் பெரியவ துளசிக்கு இன்னைய வரைக்கும் மாப்பிள்ளைய வாய்க்கல. என்ன குலசாபமோ தெரியல, என்ன செய்யறது தெரியாம தவிச்சிட்டு இருந்தேனா. அப்பதான் இல்ல நான் உன்னை கோயில்ல பார்த்தேன். சாமி வழி காட்டி இருக்கிற சந்தோஷத்துல உன்னை சம்மதிக்க வச்சு உன் மகனுக்கு அவளை கட்டி கொடுத்தலான்னு பார்த்தேன். என்ன பண்றது, அவன் நேரமோ ஏன் நேரமோ தெரியல, அதுவும் நடக்கல. பேரம் கைவிட்டு தள்ள மாதிரி சாமியே வேண்டான்னு சொல்லிடுச்சு.
அப்ப என் மனசு பட்ட பாடு அந்த ஆத்தாளுக்கு மட்டும்தான் தெரியும். மனசுக்குள்ள அவளை வையதான் செஞ்ச. இவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து பணம் பதவி இருந்தோம் பொண்ணுகளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க துப்பு இல்லைன்னு ஊரு சிரிச்சிடக்கூடாதுன்னு தான் என் சின்ன பொண்ணை கூட கேட்காம அந்த இடத்துல பேசி முடிச்சு வெத்தலை பார்க்க மாத்தனேன். இப்போ என் குடும்பமே எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்தப்பா எடுத்துக்க. இப்போ உனக்கு பாயசம் தான் செஞ்சு கொடுத்துருக்கணும். நான் மறந்துட்டு இவகிட்ட காஃபி சொல்லிட்டேன். இங்க பாரு, கல்யாணம் நடக்கிற சந்தோஷத்துல நானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. இனி நான் சொல்ல என்ன இருக்கு? அதான் எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டியே. இனிமே கல்யாணத்தை தடபுடலாம் நடத்த வேண்டியதுதான் பாக்கி. நடத்திடுவோம். சரி, உன்னை சும்மா பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன். அப்ப நாங்க கிளம்புறோம். வரோமா? போயிட்டு வா. வரேன் துளசி. வாங்க மாமா. போயிட்டு வரேன் அங்கிள். போயிட்டு வா தாயி. தென்றலு என்னப்பா சொல்ல வந்ததை சொல்லாமலே வந்துட்டீங்க? என்னம்மா சொல்ற? கோவில்ல கற்பூரம் அணிஞ்சத பத்தி சொல்லவே இல்லையே. எப்படிமா சொல்ற? அவன் பேசினதெல்லாம் கேட்டல. பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு குடும்பமே சந்தோஷமா இருக்கு. அம்பட்டு சந்தோஷமா இருக்கிறவங்க கிட்ட கோயில்ல கற்பூரம் அணைஞ்சிருச்சு, கல்யாணம் நடக்காதுன்னு எப்படி சொல்ற? இல்லப்பா, அப்புறம் நாளைக்கு அணைஞ்ச கற்பூரத்தை நீங்க தான் ஏத்தி வச்சீங்கன்னு தெரிஞ்சா அப்போ உங்களை தப்பா நினைச்சிட கூடாதுல்ல, அதுக்கு தான்ப்பா சொல்றேன். அப்படி நினைச்சாலும் பரவாயில்லம்மா. சேதுவோட சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். வெளியில வந்து இவ்வளவு நேரம் என்ன பேசுறாங்க? இருந்தாலும் சாமி காரியம்ப்பா. இந்த புள்ள நம்ம வீட்டுக்கு தானே வாழ வரப்போறா. உன ராணி மாதிரி பாத்துக்கலாம். ஒண்ணும் நடக்காதரா. இது தைரியமா வா. இவங்க முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? என்னவா இருக்கும்? சரி, நமக்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதை போய் பார்ப்போம்.